ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு ஒரு சின்ன ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஆரஞ்சு பழம் வந்து பசியை நல்லா தூண்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கடுத்து மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் பல் சொத்தை வராமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து வந்து கொஞ்சமாக ஒரு டம்ளரில் வந்து கொள்ளு கஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து எனக்கான பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பழைய சாதம் இருந்தது, அதை வச்சுட்டு அப்புறம் நைட்டு அரைச்ச பாசிப்பயிறு தோசை மாவு கொஞ்சம் இருந்தது, சட்னி கொஞ்சம் இருந்தது. அதோட அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் வச்சுருக்கேன். வாழைத்தண்டு பொரியல் வச்சுட்டு அப்புறம் வந்து சுரக்காய் இருக்கும்ல, கை மாதிரியே ஒரு சுரக்காய் இருக்கும், அந்த சுரக்காய் வந்துட்டு இன்றைக்கி சிறுபருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்து இன்றைக்கி குழம்பு வந்து வெள்ளை கொண்டக்கடலை போட்டு குருமா குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி இன்றைக்கி 2 கூட்டு பொரியல் வச்சு இன்றைக்கி குழம்பு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. இப்போ இடையில ரொம்ப நாளாகவே வந்துட்டு ஏதாவது ஒரு கூட்டு பொரியல் தான் வைக்கிற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு டைம் அதுவுமே வைக்க முடியாமல் அப்பளம் மட்டும்தான் பொரித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், கொஞ்சம் டைம் இல்லாமல். அதனால் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஃபீல் ஆணுச்சு. கூட்டு பொரியலோட குழம்பு எல்லாமே வச்சு சாப்பிட்றது ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்ற மாதிரி ஃபீலாக இருந்தது. அடுத்து வந்து நைட்டு டின்னருக்கு வந்துட்டு எனக்கு பெருசாக பசி எதுவும் இல்லை. அதனால் எனக்கு வந்து சும்மா ப்ரெட்டு மட்டும் எடுத்திருக்கேன். டோஸ்ட் பண்ணலை, இல்லை ஜாம் எதுவுமே அப்ளை பண்ணாமல் ப்ளைனாக தான் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு வந்து சாப்பாடு இருந்தது, அது அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், கீப் சப்போர்ட்டிங் மீ.